Good morning guys. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செஷன் 6. செஷன் 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரிமைண்டர்ஸ் தியரி ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா? சோ இப்போதைக்கு UPSC ல வந்து ரீசன்ட்டா ரிமைண்டர்ஸ் தியரியில இருந்து क्वेश्चंस அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஆன் அண்ட் ஆன் இயர் வந்து 2 or 3 क्वेश्चंस கேட்டுட்டு இருக்காங்க. சோ ரிமைண்டர்ஸ் தியரி ஃபுல்லா பார்க்கலாம். தென் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ் அப்படினு கொஞ்சம் சம்ஸ் இருக்கு. சோ அதுவும் நம்ம டீல் பண்ணலாம். ஓகேவா? So myself Sri Ayappan, CSAT faculty. So நம்ம யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபோரமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூட் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சப்ஜெக்டில் போகலாம். ரிமைண்டர்ஸ் தேரி. ஓகேவா? ரிமைண்டர்ஸ் தேரி. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு சில சம்மில் வந்து ரிமைண்டர்ஸ் வர்ற மாதிரி ஒரு சம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ரிமைண்டர்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு மேலே வந்து கோஷன் கிடைக்கும், கீழே டிவைட் ஆகாமல் இருக்கிறது தான் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் சின்டெக்ஸ் ஆஃப் ஒரு நம்பர் எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் தி நம்பர் மீன்ஸ் ஹியர் the quotient into divisor plus remainder. இதுதான் நம்மளுக்கு ஒரு நம்பரோட ஜென்ரல் சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் வில் ஆல்வேஸ் பி ஸ்மாலர் தென் நம்பர். ஓகேவா? ரிமைண்டர் வில் லெஸ் தென் அந்த நம்பராக இருக்கும் அண்ட் ரிமைண்டர் லெஸ் தென் த டிவைசராக தான் இருக்கும். ஸோ ரிமைண்டர் அந்த நம்பரை விட எப்போவுமே பெருசாக இருக்காது and the divisor விட பெருசாக இருக்காது. ரிமைண்டர் ஆல்வேஸ் லெஸ் தென் தி நம்பர் அண்ட் லெஸ் தென் தி டிவைசர். ஸோ ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு லைனாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்டால் நம்ம வந்து கரெக்டாக சால்வ் பண்ணணும். சரியா? தென் அதுக்கப்புறம் த ரிமைண்டர் கேனாட் பி நெகட்டிவ், ரிமைண்டர் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ரிமைண்டர் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு இதை டிவைட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதா ரிமைண்டரு. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதா என்னது? ரிமைண்டரு. ஸோ ரிமைண்டரை நம்ம என்றைக்குமே மைனஸில் போடக்கூடாது. சரியா? இது தெரிஞ்சிருக்கணும். தென் ரிமைண்டர் ஆல்வேஸ் பி அ ஹோல் நம்பர். ஸோ ரிமைண்டர் வந்து ஆல்வேஸ் பி அ ஹோல் நம்பர். ஓகேவா? ஹோல் நம்பர்னா என்ன சொல்லியிருக்கோம்? 0 1 2 3 4 இந்த மாதிரி வருது இல்லையா? இதுதான் நம்மளுக்கு ஹோல் நம்பர். ஸோ ரிமைண்டர் ஆல்வேஸ், ரிமைண்டர் என்னன்னு கேட்டால் ரிமைண்டர் நம்ம 0, ஏன் நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லலை. ரிமைண்டர் சம்டைம்ஸ் கேட்டால் ரிமைண்டர் 0ன்னு நம்ம சொல்லுவோம். ரிமைண்டர் 0 வந்திருக்கு, ரிமைண்டர் 1 இருக்குது, ரிமைண்டர் 2 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ ரிமைண்டர் ஆல்வேஸ் பி அ ஹோல் நம்பர். இதில் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் ரிமைண்டர்ஸ் ஆல்வேஸ் நேச்சுரல் நம்பர் ஆர் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்தா அதெல்லாம் தப்பு. சரியா? ஸோ ரிமைண்டர் ஹோல் நம்பர்ஸ் வர்றதுக்கான தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ரிமைண்டர்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். இதை வச்சு தான் நம்ம அடுத்து நம்பர்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா கோஷியண்டையும் ரிமைண்டரையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதை வந்து இப்போவே அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா இப்போ வந்து ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் ரிமைண்டர் அப்படின்னு கேட்டால் ரிமைண்டர் இஸ் 0. சரியா? கோஷியண்ட் இஸ் 2, ரிமைண்டர் இஸ் 0. தென் வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ 10 அப்படிங்கிற நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வாட் இஸ் த ரிமைண்டர்? 3 3s are 9. ஸோ ரிமைண்டர் வில் பி 1. இந்த இடத்துல நீங்கள் 3ன்னு சொல்லக்கூடாது. 3 is quotient, 1 is the remainder. ஓகே. ஸோ 15/4 டிவைட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ரிமைண்டர்? 12 போயிடும், மீதி எத்தனை இருக்கும்? 3 இருக்குமா? ஸோ 3 is the remainder. ஸோ இந்த மாதிரி தான் சம் இருக்க போகுது. ஆனால் என்ன பவர்ஸில் ஏதாவது வேரியஸ் நம்பர் வரும். சரியா? ரைட். ஸோ இதில் வந்து 2 ரிமைண்டராக பிரிக்கலாம். ஓகேவா? ரிமைண்டரை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ் ரிமைண்டர், இன்னொன்று நெகட்டிவ் ரிமைண்டர். ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் ரிமைண்டர், என்ன ஒன்று வந்து நெகட்டிவ் ரிமைண்டர். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 மெத்தட் தான்ப்பா. அந்த ஒரு சில சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதோட ஐடியாஸ் புரிஞ்சிடும். சரியா? சரி. ஃபஸ்ட்டு 19/6 வாட் இஸ் தி ரிமைண்டர்? 19/6 வாட் இஸ் தி ரிமைண்டர்? அப்போ சொல்லிடுவீங்க 3/18 ரிமைண்டர் வந்து 1. கரெக்டாக? 3/18 ரிமைண்டர் 1. ஸோ இப்போது 19/6 வாட் இஸ் த ரிமைண்டர்? இப்போ 19² நம்பரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அதுக்கடுத்து தான் ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? பட் நம்ம ரிமைண்டர்ஸ் தேரி படிக்கிறது
அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி தான். ஸோ 19 ஸ்கொயர் பை 6 அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ரிமைண்டர் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 19 இன்ட்டு 19 பை 6 கரெக்டாக. ஸோ இதில் தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ 19 நம்ம செப்பரேட்டாக கூட டிவைட் பண்ணலாம். இப்படி செப்பரேட்டாக டிவைட் பண்ணலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 19 இருக்குது, அதை 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. அகெயின் அடுத்து ஒரு 19 இருக்குது, அதை 6ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1. ஸோ ஃபைனல் ரிமைண்டர் வில் பி 1 into 1 ஆன்சர் 1. ஸோ இதில் நான் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால மல்டிப்ளை போட்டிருக்கேன். சப்போஸ் நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. ஓகே 19 by 6 plus 19 by 6 is equal to. ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர் கேட்குறேன் அப்படின்னா ஸோ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது கரெக்டாக. ஸோ 19 38 நான் டேரெக்டாக 38 by 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு கீழே சேமாக தானே இருக்குது 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம். 6 36 ரிமைண்டர் 2 நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம சொல்கிற மெத்தடில் 19 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, அதே 19 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, 1 + 1 ஆன்சர் 2. புரியுதா. ஸோ நீங்கள் 19 கூட்டி 38ன்னு கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து 6ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 2 தான் வரும். இல்லை 19 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, அகெயின் இந்த 19 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, ரெண்டையும் கூட்டல்னால் 2. ஸோ ப்ளஸ்லேயும் இந்த மாதிரி வரும், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லா இதுலேயும் இந்த மாதிரி தான் வருப்போம். ஸோ இதில் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஓகேவா. சரி இப்போ ஒரு சம் பார்க்கலாம். 19 power 40 divided by 6 வாட் இஸ் தி ரிமைண்டர். ஸோ லாஸ்ட் டைம் 19 ஸ்கொயர் கொடுத்தேன், நீங்கள் ஸ்கொயர் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 19 power 14 கொடுக்கும்போது உங்களால் சால்வ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் ரிமைண்டர்ஸ் தேரி யூஸ் ஆகுது. இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 19 ஃபஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 19 ஃபஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 18 போயிடும், ரிமைண்டர் 1 சரியா. 18 போயிடும், ரிமைண்டர் 1. ஸோ பவரில் என்ன இருக்கும் 40 இருக்குமா. ஸோ பை 6 நம்ம அப்படியே கன்டினியூ ஆகிட்டு இருக்கோம். ஸோ 1 power 40 கிவ்ஸ் 1 தான், 1 power 40 gives 1 தான். ஸோ 1/6. ஸோ ரிமைண்டர் வில் பி 1. ஸோ ரிமைண்டர் வில் பி 1. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 19 ஃபஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. 19 power 40 இருந்ததுனால அந்த 40 இதில் போடுறீங்க, டிவைட் பை 6 அப்படியே இருக்க போகுது. ஸோ அகெயின் எனக்கு 1 power anything என்ன தான் வரும் 1 தான் வரும். ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வரும் 1 is the remainder. 1 is the remainder. இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு சில சின்ன மெத்தட்ஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸல் ஆயிடுவீங்க. ஓகேவா. தென் இப்போ செகண்ட் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஓகே ரெண்டாவது கொஸ்டின் 23 power 30 divided by 7. 23 power 30 divided by 7. சரி இதை இப்போ டிவைட் பண்ணும்போது 1 7 7 30 மூவேல் 21. ஸோ 21 போயிடுச்சு, 22 23 ரெண்டு ரிமைண்டர் இருக்குது பை 7. பவரில் என்ன இருக்குது 30 இருக்குது. சார் அப்போ 2 இருக்குது, நீங்கள் ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ பவரில் இருக்க நம்பர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பவரில் கீழே 1 இருந்துச்சு, அதனால் பவரில் எனிதிங் வந்தால் நம்ம என்ன தான் வரும் சேம் நம்பர் தான் வரும், அதனால் பெருசாக இஷ்யூ இல்லை சரியா. பட் இதில் வந்து 2 இருக்கிறதுனால 2 power 1 2 2 power 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறும். ஓகே. எனக்கு இதில் ஒர்க் என்ன அப்படின்னா இந்த 2வை நான் எப்படி 7 பக்கத்தில் கொண்டு வர போகிறேன். அப்போ 2 power 3 ஐ நோ தட் இட் இஸ் 8. ஸோ பவர் 10/7 இப்படி எழுதலாமா. ஸோ இதை யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் பவர் என் பவர் எம் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்எம். ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் ஞாபகம் இருக்கா. ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் 2 power 3ன்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். 2 power 3 இஸ் நத்திங் பட் 8. 8 power 10/7. இப்போ நீங்கள் 8ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, ரிமைண்டர் என்ன 1. 8ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, ரிமைண்டர் இஸ் 1. ஸோ 1 power 10 divided by 7 இருக்கும். 1 power anything ஆன்சர் 1 தான். ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ஸோ த ரிமைண்டர் இஸ் 1. ரிமைண்டர் வந்து என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். புரியுதா. ஸோ நம்மளுக்கு இந்த ரிமைண்டர் தேரியில் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை கீழே உள்ள நம்பருக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் மாதிரி கொண்டு வர்றது தான் நம்மளோட ஒர்க்கு சரியா. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் போட்டோம். இந்த செகண்ட் மெத்தடில் அந்த நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நியர்பை கொண்டு வந்து ஆன்சர் போட்டிருக்கோம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட். தேர்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், 23 power 32 divided by 7. ஓகேவா? இதை டிவைட் பண்ணால் 23 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 2. ஸோ 2 போட்டுடலாம், கீழே 7 போட்டுடலாம், இங்கே பவரில் 32 போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இந்த 2வை நான் 7 பக்கத்தில் கொண்டு வரணும். ஸோ 2 power 3 தான் நான் போட போகிறேன், 2 power 3 போட போகிறேன், மேலே 10 போட்டலாம், அப்போ 30 வந்துடுச்சு. இன்ட்டு 2 power 2 தனியாக இருக்குது, கீழே 7 இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்து இப்போ பாருங்கள், இப்போ முன்னாடி வந்து 30 இருந்துச்சு, நான் ஒரே செட்டில் முடிஞ்சு போச்சு. இப்போ 32 இருக்கும்போது இந்த 2 power 2 ரெண்டு நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ அகைன் எனக்கு என்ன இருக்கேன், 8 power 10 into 4 divided by 7. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இதில் பண்ணல, முதல்ல சொல்லி திரும்ப பண்ணல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 8ஐ நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 power 40 இன்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும், இன்ட்டு 4 டிவைட் பை 7 இருக்கும். கரெக்டாக? எஸ். ஸோ இதில் 1 power 40னா எனக்கு 1 தான் வரும், இன்ட்டு 4 டிவைட் பை 7 இருக்குது. 1 into 4 என்ன தான் வரும், 4 தான் வரும். ஸோ ரிமைண்டர் வில் பி 4. ஸோ இதில் வந்து ரிமைண்டர் 4 அப்படிங்கிறது எனக்கு என்ன வரும், ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு சம்லையும் கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஒரு சம் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? என்ன ஒரு சம் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 89 இது 4th வச்சுக்கலாம். 89 power 1 2 3 4 divided by 9. What is the remainder? power 1 2 3 4 divided by 7. What is the remainder? இப்போ இந்த சம்மை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உடனே சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா 81 வரும், 9 9 சார் 81. அதுக்கடுத்து என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ 8 power 1 2 3 4 போட்டு டிவைட் பை 9 போட்டு சால்வ் பண்ணால் இது என்னது, பெரிய நம்பராக வருமா? எஸ். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், பெரிய நம்பராக வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கு தான் நம்மளுக்கு என்ன வேணும், நெகட்டிவ் ரிமைண்டர் வேணும். சரியா? இப்போ நெகட்டிவ் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிமைண்டர் என்னென்னு கற்றுப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ நெகட்டிவ் ரிமைண்டர், சரியா, நெகட்டிவ் ரிமைண்டரோட கான்செப்ட் சொல்லித்தரேன். ஸோ இதுவரை நம்ம பண்ணது எல்லாமே பாசிட்டிவ் ரிமைண்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 23 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம், 21 போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 2 இருந்துச்சு. புரியுதா? எக்ஸ்ட்ரா 2 இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா 2 அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர். கரெக்டாக? ஃபைன். பட் இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னா கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தான் கொடுக்கணும். சரி, இந்த சம்மை பார்த்துடலாம். இந்த சம்மை பாருங்கள், 89/9 இருக்குது. சப்போஸ் இந்த நம்பர் மட்டும் எடுத்துப்போம், 89/9 இருக்குது. ஸோ 81 டிவைட் ஆகும், 90 பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுமா 9ஆல்? எஸ், ரைட். 90 பெர்ஃபெக்டாக 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ எனக்கு என்ன வருது, 1 கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ 91 இருந்துச்சு. இப்போ இதே சம் வந்து 91/9 இருந்துச்சுன்னா நீங்கள் 1 போடுவீங்களா ரிமைண்டர்? இது 89 தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ண போகிறோம், -1 போட போகிறோம். சரியா? இது நெகட்டிவ் ரிமைண்டருங்கிறதுனால இந்த நம்பர் நம்ம தான் கொடுக்குறோம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், -1 போடணும் டிவைடட் பை 9. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் எப்போவுமே எதில் இருக்காது, ரிமைண்டர்ஸ் எப்போவுமே நெகட்டிவில் இருக்காது. தி ஆன்சர் வில் பி 9 - 1 = 8. இங்கேயும் நம்ம 8 தான் போட்டோம், ஞாபகம் இருக்கா? இங்கேயும் 8 தான் வரும். அந்த 8 தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், -1 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரி, இந்த சம்ம ஃபுல்லாகவே முடிச்சிடலாமா? இப்போ 89/9 இருக்குது. பவரில் 1 2 3 4 இருக்குது. ஸோ பவரில் நம்பரை பற்றி நீங்கள் பெருசாக வரி பண்ணவே தேவையில்லை. சரியா? ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 89 power 1 2 3 4 divided by 9 இருக்குது. 89 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு -1 வந்துச்சா? ஸோ -1 பவரில் என்ன இருக்குது, 1 2 3 4 இருக்குது, டிவைடட் பை 9. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது மைனஸ் த பவர் ஈவன் என்ன, யோசிச்சு பாருங்கள். -1 பவர் ஆட் என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் தான் வரும். -1 பவர் ஈவன் என்ன வரும் உங்களுக்கு, +1 வரும். கரெக்டாக? ஸோ மைனஸ் த பவர் ஈவன் ஆல்வேஸ் கிவ்ஸ் ப்ளஸ். ஸோ உங்களுக்கு 1/9 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வில் பி 1. ஸோ இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம பாசிட்டிவில் சின்ன சின்ன அட்வான்டேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரது பார்த்தோமோ, அந்த மாதிரி நெகட்டிவ்லேயும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வரது பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் 4th சம்மாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் கொடுக்குறேன், 5th சம். 5th சம் என்ன எழுதுறீங்க அப்படின்னா,
87/9 பவரில் வந்து 1 2 3 4 ஓகேவா. இதை நீங்கள் இப்போ டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து 87 நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 81 போயிடும். ரிமைண்டர் 6 இருக்குமா? இப்போ 6 போட்டு பண்ணிங்கன்னா 6 9 பக்கத்தில் கொண்டு வரதுக்கு நீங்கள் நிறைய கொண்டு வரணும். அதை வந்து பாசிட்டிவ் ரிமைண்டரில் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்போ அந்த நம்பர் ஒரு கீழே உள்ள நம்பர் பக்கத்தில் ஒரு -1 2 3 போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வருமோ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? -3 போட போகிறேன். -3 போட்டுட்டு பவரில் 1 2 3 4 இருக்குது, /9 போடலாம். ஓகே, அடுத்து இப்போ வந்து -3 இருக்குது. மைனஸ் த பவர் ஈவன் நம்பர். மைனஸ் த பவர் ஈவன்னா எனக்கு என்ன வரும்? பாசிட்டிவாக வந்துடும். அப்போ நான் இதை 3 பவர் 1 2 3 4 /9 இப்படி போடலாம். இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ 3ஐ எப்படி நான் 9 பக்கத்தில் கொண்டு வரலாம்? 3 ஸ்கொயர் போட்டுட்டு 6 1 7 போடலாம். ஓகேவா, /9. ஸோ நாங்கள் என்ன எழுதுறேன்னு தெரியுதா? எஸ். ஸோ 3ஐ வந்து 9 பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு போடலாம். ஸோ பவரில் வந்து 1 2 3 4 இருக்குது. அப்போ இதில் ஸ்கொயர் போட்டதுனால அங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 6 1 7 எழுதியிருக்கேன். இது ரூல் ஆல்ரெடி நான் சொன்னதான். x⁻n பவர் m x⁻nm இந்த ரூல் தான் நான் இதில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சரியா? ஸோ இப்போ 3 ஸ்கொயர் இருக்குது. இது என்னவா மாறிடும்? 9ஆக மாறிடும். 9/9 பவரில் 6 1 7. இப்போ 9ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? 0. 0 பவர் எனிதிங் 0 தான் வரும். ஸோ ஆன்சர் வில் பி 0. தி ஆன்சர் வில் பி 0. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிமைண்டர் வந்து இந்த ஆன்சரில் நமக்கு என்ன வருது? 0 தான் வருது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் சால்வ் பண்ணுவோம். 89/9 பவரில் வந்து 1 2 3 பவரில் 1 2 3 இதுக்கு ட்ரை பண்ணலாமா? எஸ். ஸோ 89ஐ நான் 9ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு என்ன வருது? ரிமைண்டர் வந்து எனக்கு 8 வரும். பட் நான் வந்து -1 போட்டு நெகட்டிவ் ரிமைண்டரில் கொண்டு போகிறேன். அப்போ -1 பவரில் என்ன இருக்குது? 1 2 3 கரெக்டாக, /9. ஸோ we know that minus the power odd gives minus. ஸோ it give -1/9. ஸோ நான் சொல்லியிருக்கேன் மைனஸில் எப்போவுமே ரிமைண்டர் வராது. ஸோ 9 - 1 = 8. ஸோ 8 is the remainder. 8 is the remainder. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு சம்முமே என்ன அப்படின்னா சின்ன சின்ன வேரியண்ட் தான். ரிமைண்டருங்கிறது ஒன்று தான். நெகட்டிவ் ரிமைண்டர் பாசிட்டிவ் ரிமைண்டர் அப்படிங்கிறது நம்ம பிரிக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா எந்த மாதிரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் அந்த கான்செப்டே நம்ம பிரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் பிரிக்கும் போதும் ஒரு ஆட் வந்தால் எப்படி பண்ணுறது, ஈவன் வந்தால் எப்படி பண்ணுறது, மைனஸில் வந்தால் எப்படி பண்ணுறது, அதுக்காண்டி தான் இந்த ஒவ்வொரு மெத்தடை நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ மைனஸில் எப்போவுமே ரிமைண்டர் வராது. ஸோ மைனஸில் வந்துச்சுன்னா கீழே உள்ள டிவைஸெல்லாம் அதை மைனஸ் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒன்று தான், அதை மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? 88 பவர் 1 2 3 /9 வாட் இஸ் தி ரிமைண்டர்? ஸோ 88 இருக்குது, 2 கம்மியாக இருக்குது. ஸோ நான் -2 கொடுக்குறேன். -2 பவர் 1 2 3 /9 இப்படி எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் த பவர் ஆட் தான் இருக்குது. அப்போ மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ -1 நாங்கள் தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2 பவர் 1 2 3ங்கிறத மட்டும் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ அடுத்து -1 அப்படியே இருக்குது. ஸோ 2ஐ எப்படி நான் 9 பக்கத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னா 2 கியூப் வந்து 8 வந்துடுமா? பவரில் என்ன வந்துடும்? 41 /9. ஸோ இங்கே ஒரு -1 இருக்குது. 8 பவர் 41 /9 இருக்கும். தென் ஸோ சேம் -1 இருக்குது. இப்போ 8ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வருமா? விச் மீன்ஸ் -1 ரிமைண்டர் 8 தான். ஓகேவா? 8ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 8 தான். பட் we can represent 8 as -1. பவரில் என்ன இருக்குது? 41 இருக்குது, கீழே 9 இருக்குது. ஸோ இங்கேயும் -1 இருக்குது. இங்கே மைனஸ் த பவர் ஆட் என்ன தான் வரும் உங்களுக்கு? மைனஸ் தான் வரும். ஸோ -1/9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ். ஸோ 1/9 ரிமைண்டர் இஸ் 1. ஸோ இப்படி தான் இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். அகெயின் ஒன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது பாசிட்டிவ் ரிமைண்டர் பார்த்துருந்தோம். இது எல்லாமே நமக்கு என்னது? பாசிட்டிவ் ரிமைண்டர். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த நம்பரை மட்டும் டேரெக்டாக டிவைட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ நம்பரை மட்டும் டிவைட் பண்ணோம். அதுக்கடுத்து பவரில் நம்பர் கொடுத்தோம். பவரில் கொடுக்கும்போது அந்த நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு பவரில் நம்பரை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் வந்து 19 பவர் 40 கொடுக்கும்போது
18 போயிடுச்சு, ரிமைண்டர் 1 பவர் 40 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிட்டோம். 1 பவர் எனிதிங் 1 தான் வரும். ஸோ சேம் ஆன்சர் நமக்கு வந்துடுச்சு. ஸோ ரெண்டாவதில் பார்க்கும்போது 21 டிவைட் ஆகிடுச்சு, ரிமைண்டர் 2 இருந்துச்சு, 2 பவர் 13 இருக்குது கரெக்டாக. ஸோ 2 பவர் 30 அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு ரிமைண்டர் 2 போடக்கூடாது. ஸோ 2 என்ன பண்ணணும், 7க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ 2 கியூப் கிவன் அஸ் 7, சாரி 8 வந்துடும், அது 7 பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ 8 7 எப்படின்னா ரிமைண்டர் 1, 1 பவர் 10 ரிமைண்டர் 1, நம்மளுக்கு இது ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஸோ அகெயின் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், 23 பவர் 32 கொடுத்துருந்தோம். இப்போ இங்கே ஒரு செட் தனியாக முடிஞ்சு போச்சு. அது போக 2 ஸ்கொயருங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எக்ஸ்ட்ராவே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி கடைசி வரை கொண்டு வரோம். ரிமைண்டர் 4 நம்மளுக்கு கிடச்சிது. அடுத்து நம்ம நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட் போயிட்டோம். ஸோ 89 டிவைட் பை 90 நம்ம கேட்டிருந்தோம். ஸோ 90 அப்படிங்கிறது டிவைட் ஆயிரும். ஸோ 81 டிவைட் ஆயிரும். அப்போ ரிமைண்டர் 8 இருக்கும் சரியா. பட் பவரில் பெரிய நம்பர் வரும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்போ -1 அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஸோ 9 - 1 8 அப்படிங்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரி. ஆன்சரில் சேஞ்சஸ் வராது. ஸோ பவர் வேறு பெரிய நம்பர் வரும்போது நெகட்டிவ் ரிமைண்டர் அப்ளை பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 89/9 சொல்லும்போது எனக்கு -1 பவர் 1 2 3 நம்ம போட்டுக்கலாம். மைனஸ் பவர் ஆட் கிவ்ஸ் மைனஸ் பவர் ஈவன் கிவ்ஸ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 1 கிடைக்கும். ஸோ 1 இஸ் தி ரிமைண்டர். ஸோ இதே நம்பரில் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி ஓகேவா. ஸோ வேறு நம்பர் 1 தவிர்த்து வேறு நம்பர் வர மாதிரி இருந்துச்சுன்னா 87 கொடுத்துருந்தோம். ஸோ இதில் -3 வருது. ஸோ இதுலேயும் இந்த -3 எப்படி 9 பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மைனஸ் நம்ம வந்து மைனஸ் பவர் ஈவன் என்ன ஆகிடுச்சு, பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ 3 வந்து 9 பக்கத்தில் கொண்டு வரதுக்கு 3 ஸ்கொயர் போட்டால் 9 ஆயிரும். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு ஓகேவா. ஹியர் அடுத்த கேஸில் -1 வருது, மைனஸ் தான் வருது. ஸோ மைனஸில் ரிமைண்டர் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஸோ 9 - 1 gives 8. ஸோ ரிமைண்டர் இஸ் 8. அடுத்து ஃபைனல் கேஸில் என்ன வருது, எனக்கு மைனஸ்லேயே வேறு ஒரு நம்பர் வருது. அப்போ மைனஸை தனியாக வச்சுட்டு நான் சால்வ் பண்ணுறேன். எனக்கு மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஆன்சர் +1. ஸோ இதுதான் டோட்டலாக நம்மளுக்கு ரிமைண்டரில் இருக்க மொத்த கான்செப்ட்டுப்பா ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு சம்மு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 62/9 பவர் 1 2 3 3. 62/9 பவரில் வந்து 1 2 3 3. ஸோ we know that 9 டேபிள்ஸ் போடும்போது 7 9s are 63 வரும் கரெக்டாக, 63 வரும். அப்போ எனக்கு ஒரு 1 இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த 62 63 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகிருக்குமா, ஃபைன். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து 63 மாற்றணும். இதை நான் 63 மாற்றணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், 1 கம்மியாக இருக்குது கரெக்டாக. அப்போ நான் -1 போட்டுக்கிறேன். பவர் 1 2 3 3 டிவைட் பை 9. ஸோ மைனஸில் எப்போவுமே எனக்கு ஓகே மைனஸ் இருக்குது, மைனஸ் பவர் ஆடு தான் இருக்குது. ஸோ -1/9 தான் கிடைக்கும். மைனஸில் எனக்கு ரிமைண்டர் வராது. ஸோ ஆன்சர் மஸ்ட் பி 9 - 1 = 8. ஸோ 8 தான் நமக்கு ரிமைண்டராக இருக்கும். 8 தான் ரிமைண்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் எழுதுங்க. 51 பவர் 203. ஸோ சம் உங்களுக்கு இப்படி கொடுத்து கேட்பாங்க நினைக்காங்க. இது சம் எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 51/203 is divided by 7. ஸோ நம்ம வந்து 51/203 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர்னு பார்க்க போகிறோம். ஸோ 51/203 டிவைட் பை 7 = 7 49 50 51. 2/203 டிவைட் பை 7 ஓகேவா. சரி, அடுத்து இப்போ வந்து இந்த 2 எப்படி 7 பக்கத்தில் கொண்டு வரலாம், 2 கியூப் போடலாமா. 2 கியூப் போட்டிங்கன்னா 6 1 18 7 3 21 இன்ட்டு ஒரு 2/2 எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் டிவைட் பை 7 ஓகே. நெக்ஸ்ட்டு 8/67 டிவைட் பை 7 இன்ட்டு ஒரு 4 இருக்குது ஓகேவா. ஸோ 8 7 டிவைட்னா ரிமைண்டர் 1 தான். 1/67 எனக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும். ஏன்னா எழுதிக்கலாம் 1/67 இன்ட்டு 4 டிவைட் பை 7 இருக்குது. ஸோ எனக்கு 4/7 தான் எனக்கு ஃபைனலாக கேரி அவுட் ஆகுது. ஸோ 4 இஸ் தி ரிமைண்டர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் A 1, ஆப்ஷன் B 2, C வந்து 3, D வந்து 4 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் Dயை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம்மு கொடுக்குறேன்.
Okay. What is the remainder when 44 power 4 divided by 15? What is the remainder when 44 power 4 divided by 15? ஓகேவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 44 இருக்குது, 44 by 15 divided by 4 இருக்குது. சரி, இப்போ 44 15 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? சரி, ஒரு நம்பர் வரட்டும். பட் we know that 45 is divisible by 15. அப்போ 45 வந்து உங்களுக்கு 15 டிவைட் ஆகும் அப்படின்னா ஒன்று தானே கம்மியாக இருக்குது, அந்த ஒன்று நம்மளே கொடுத்துருவோமா? ஸோ -1 power 4 divided by 15. -4 even gives positive, so 1 by 15. Remainder will be 1. Remainder will be 1. இவ்வளோ தான். நீங்கள் நெகட்டிவ் ரிமைண்டர் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வரும். சரியா? ஓகே, சரி, இன்னொரு சம் சொல்கிறேன். இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? 2 power 243 divided by 3 power 2. 2 power 243 divided by 3 power 2. ஸோ இந்த சம்மை பார்க்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, சார் மேலே மட்டும் பவர் இருந்துச்சு, சரி ஓகே, இப்போ ஏன்னா கீழேயும் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தி சம் இஸ் நத்திங் பட் 2 power 243 divided by 9. 3 power 2னா 9 தானே? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? 2வை வந்து 9 பக்கத்தில் கொண்டு வர போகிறீங்க. இட் இஸ் நத்திங் பட் 2 power 3 power 81 divided by 9. இப்படி போட்டுக்கலாமா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு 8 power 81 divided by 9. 8 நீங்கள் 9 டிவைட் பண்ணால் நீங்கள் -1 கொடுக்கலாம். பவர் 81 divided by 9. மைனஸ் பவர் ஆட் மைனஸ் தான் வரும் பை 9. மைனஸில் எப்போவுமே நமக்கு ரிமைண்டர் வராது. ஆன்சர் 9 - 1 = 8. எஸ், 8 இஸ் தி ரிமைண்டர். 8 இஸ் தி ரிமைண்டர். புரியுதா? இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேறு ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் தரேன். ஓகே, சரி, கவனிங்க. 1 factorial இந்த சம் எழுதிக்கோங்க. 1 factorial ப்ளஸ் 2 factorial ப்ளஸ் 3 factorial ப்ளஸ் 4 factorial ப்ளஸ் 5 factorial எல்லாமே factorial. சரியா? எல்லாமே factorial ப்ளஸ் 6 factorial ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 100 factorial ப்ளஸ் 100 factorial divided by 5 factorial divided by 5 factorial. ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5 factorial டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 factorial 2 factorial 3 factorial ப்ளஸ் 4 factorial எல்லாமே factorialப்பா, எல்லாமே factorial. ஓகேவா? 5 factorial 6 factorial ப்ளஸ் டாட் டாட் 100 factorial divided by 5 factorial. What is the remainder? What is the remainder அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் எப்படி வருது யோசிச்சு பாருங்கள் கைஸ். 1 factorial அதோட வேல்யூ 1 தான். ஓகேவா? 1 factorial வேல்யூ 1 தான். ப்ளஸ் 2 factorial வேல்யூ 2. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் factorial அப்படின்னா என்னது? அந்த நம்பரை நீங்கள் ரிவர்ஸில் எழுதணும். n × n - 1 × n - 2 டாட்டா இப்படி போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஃபைன். ஸோ இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன எழுதுகிறோம்? எஸ், ஸோ ஃபஸ்ட்டு 1 factorial எழுதிட்டோம் 1, 2 factorial 2, 3 factorial என்னது 6, 4 factorial 24, தென் ஃப்ரம் 5 factorial. கைஸ் கவனிங்க, 5 factorial இருக்குது, டிவைடட் பை 5 factorial வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் 5 factorial இருக்குது, கீழே இருக்கட்டும், 5 factorial இருக்கட்டும். ஸோ 5 factorial 5 factorial கட் ஆயிரும். இப்போ இதுக்கடுத்து நீங்கள் 6 factorial போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக 5 factorial கட் ஆயிருமா? ஏன் அப்படின்னா 6 factorial இஸ் நத்திங் பட் 6 × 5 factorial. ஸோ இது கண்டிப்பாக 5 factorial என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அடுத்து 7 factorial என்னது? 7 × 6 × 5 factorial. அதில் கண்டிப்பாக என்ன ஆயிரும்? 5 factorial கட் ஆயிரும். ஸோ ஃப்ரம் 5 factorial ஆல் நம்பர்ஸ் வில் பி அப் டு 100 factorial என்ன ஆயிரும்? 5 factorial கட் ஆயிரும். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் கட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இந்த நம்பர் என்னது? 30, 33. அப்போ 33 divided by 5 factorial. And another thing is 5 factorial is nothing but 120. சரியா? But that is not required in this question. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 43. ரிமைண்டர் 33. ரிமைண்டர் 33. இட் இஸ் தி ஆன்சர். ஸோ சம்மை பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக யோசிக்கணும். சரியா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பெரிய சம் கொடுக்குறேன், இது ட்ரை பண்ணி பாருங்கள். 7 + 77
ப்ளஸ் 777 ப்ளஸ் 7777 ப்ளஸ் டாட் 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 இப்படி அங்கே ஒன்று இருக்குது போய்கிட்டே இருக்குது சரியா. இப்படி போய்கிட்டே எது வர போகுது till 100 term till 100 terms ஓகேவா. இந்த மாதிரி இருக்குது. இஸ் divided by 8 வாட் இஸ் தி ரிமைண்டர் இல்லை ஃபைண்ட் ரிமைண்டர் ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண முடியாது சரியா. சரி ஃபஸ்ட்டு 7/8 இருக்குமா ப்ளஸ் 77/8 இருக்குமா ப்ளஸ் 777/8 இருக்குமா ப்ளஸ் 7777/8 இருக்குமா ப்ளஸ் இப்படி நம்மளுக்கு என்ன இருக்கும் போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக. ஃபைன். இப்படி போகும்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 7/8 ரிமைண்டர் 7 தான். 77/8 எல்லாரும் 42 என்ன வரும் 9/72 வரை போயிடுச்சு. அப்போது ரிமைண்டர் 5 இருக்கும். சரி 5 அப்படி வச்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ 777 இருக்குது. 777 8ஆல் டிவைட் பண்ணால் 776 வரை போயிடுது. அப்போ ரிமைண்டர் 1 வரும். இதுக்கடுத்து தான் நீங்கள் ஒரு இதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிருக்கணும். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆனால் உங்களுக்கு 8ஆல் டிவைட் ஆகும் கரெக்டாக. அப்போ எல்லா இதுலையுமே லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் டிவைட் பண்ணால் போதும்ல. அப்போ எல்லாத்துக்குமே என்ன தான் வரும் ரிமைண்டர் 1 தான் வரும். அப் டு எது வர 100th டேர்ம் வரும் ஓகேவா. ஸோ 107 இருந்தாலும் லாஸ்ட் 3 7 மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அதுதான் ஹோல் ரிமைண்டர் ஓகேவா. ஃபைன். மொத்தம் 100 டேர்ம் இருக்குது. 100 டேர்மில் 2 டேர்முக்கு எழுத்தாச்சு. 2 டேர்ம் வந்து 13. அப்போ ரிமைனிங் 98 டேர்ம் இருக்குமா. 98 டேர்மில் 1 போட்டால் 98 ஒன்று இருக்குமா. எஸ் 98. அப்போது 100 110 1 வருதா 111 வருதா. எஸ் 111 222 111 தான் வருது ஓகே. இதில் நம்மளுக்கு 12 வருதுப்பா. எஸ் சரியா. 7 + 5 12 வருது. ப்ளஸ் இது வரும்போது 100 110 ஓகேவா. 110 வந்துடுச்சு. ஸோ இதை நான் இப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 80 பேரும் 90 100 110 மீதி 30 இருக்குது. 30 8ஆல் டிவைட் பண்ணும்போது 24 பேரும் ரிமைண்டர் 6. ஸோ ஆன்சர் இஸ் 6 பா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் ஒரு 4 நம்பருக்கு நீங்கள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எஸ் சேம் நம்பர் தான் வருது அப்படிங்கிறது. அது தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் கேட்பீங்க சார் இது நெகட்டிவ் ரிமைண்டரில் சால்வ் பண்ணலாமா. சால்வ் பண்ணலாம். அதில் சால்வ் பண்ணால் இதுக்கு 7க்கு வந்து நம்ம -1 போடுவோம். 5க்கு என்ன போடுவோம் நம்ம -3 போடுவோமா. எஸ் -3 போடுவோம். ப்ளஸ் என்ன இருக்கும் 98 இருக்கும். ஸோ இதில் 94 இருக்கும். 94 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 80 போயிடுச்சுன்னா மீதி 14 8 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 6. ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஓகே. ஓகே இப்போ யூபிஎஸ்சியில் கேட்ட PYQ நம்ம பார்க்கலாம் சரியா. ரைட். ஸோ இதில் வாட் இஸ் தி ரிமைண்டர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் தி ரிமைண்டர் when 85 87 89 91 95 96 டிவைடட் பை 100 கேட்டிருக்காங்க. இது 2023 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின் ஓகேவா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன அப்படின்னா உங்களுக்கு 100 கொடுத்துருக்காங்க. இந்த 100 வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சரி இப்போ ஒரு நம்பர் இருக்குது 125. இதை 10ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் தி ரிமைண்டர் உங்களுக்கு கிடைக்கும் 5 கிடைக்கும் கரெக்டாக. ஏன்னா யூனிட் பிளேஸ் இஸ் தி ரிமைண்டர். இதே 125 நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் தி ரிமைண்டர் 25. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் தான் உங்களுக்கு ரிமைண்டராக இருக்கும். ஸோ 10 100 1000லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் வச்சு என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணலாம் சரியா. ஃபைன் ஓகே. ஸோ இந்த கேஸில் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதோட லாஸ்ட் 2 டிஜிட் என்னன்னு தெரியணும். இதோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இங்கே 85 இருக்குது, இங்கே 95 இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு 5 இருக்குது, இங்கே கண்டிப்பாக ஒரு 5 இருக்குது. இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து ரிமைண்டர்ஸ் தெரியும் நினைப்பீங்க. ஆனால் இது நம்பர் ஆஃப் ஜீரோ கான்செப்ட் ஓகேவா. ஏன் அப்படின்னா இங்கே 96 நத்திங் பட் 16 × 6 தான் 96 கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. we have 2 5s and we have more than இப்போ 2/4 வந்துடுச்சு ஓகேவா. அப்போது இந்த சீரியஸில் I have 2 0. ஸோ எந்த நம்பர் பாருங்களேன் 2 0ல் முடிஞ்சிச்சுன்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 0 போயிடுமா. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ரிமைண்டர் இஸ் 0. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். உங்களுக்கு என்ன அப்படின்னா
எத்தனை ஜீரோ வருது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் 2003 புதுசாக கேட்கலப்பா, ஆல்ரெடி கேட்ட பழைய கொஷினை ரீஃபைன் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே, அடுத்த ஒரு கொஷின் பார்ப்போம். சரி, இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின் தான். அதில் என்ன கேட்டிருந்தாங்க, கேலண்டர் லிங்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் டுடே இஸ் சண்டே. ஸோ அன்றைக்கி வந்து சண்டே கொடுத்துட்டாங்க. தென் வாட் டே எக்ஸாக்ட்லின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கேலண்டர் பின்னாடி பார்ப்போம். ஸோ கேலண்டர் பார்க்கும்போது டுடே சண்டே, ஜென்ரல் சம் எப்படி இருக்குன்னா டுடே சண்டே, வாட் டே ஆஃப்டர் 100 டே, ஆஃப்டர் 100 டே இந்த மாதிரி கொடுக்கும்போது 100 7 டிவைட் பண்ணுவோம். ரிமைண்டர் 2 வருமா, 70 பேரும் மீதி 28 பேரும், ரிமைண்டர் 2 வரும். ஸோ ரிமைண்டர் 2 வருது அப்படின்னா இன்றைக்கி சண்டேவா, அப்போ அடுத்து மண்டே டியூஸ்டே, ஆன்சர் டியூஸ்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு சால்வ் பண்ணுவோம். பட் இந்த சம்மில் என்னாச்சுன்னா இந்த ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல, ஆஃப்டருங்கிற வார்த்தை கொடுக்கல, எக்ஸாக்ட்லின்னு கொடுத்ததுனால இந்த சம்மில் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? சரி, இந்த சம்மை கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 டே, டுடே இஸ் சண்டே, வாட் டே ஆஃப்டர் எக்ஸாக்ட்லி 10 டே. ஸோ இப்போ நீங்கள் 10 இருக்கு இல்லையா, இதை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதை பார்த்தா இது ரிமைண்டர் தெரியல, அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை தான் பார்க்கணும். ஸோ 10 டேவை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 10 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3. ஸோ 3/10 இருக்கும், பை 7 இருக்கும். அகெயின் 3 ஸ்கொயர் பவர் 5 போடலாம், டிவைட் பை 7 போடலாம். இட் இஸ் நத்திங் பட் 9/5 by 7. அகெயின் ரிமைண்டர் 2 வரும், 2/5 by 7. 2/5 is nothing but 32 by 7. Sorry, by 7. Remainder I got 4. சப்போஸ் இதில் வந்து ஆஃப்டர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி சண்டே அப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே, அப்போ தேர்ஸ்டே என்னோட ஆன்சராக இருந்திருக்கும், ஆப்ஷன் பியாக இருந்திருக்கும். பட் இதில் என்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸாக்ட்லின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸாக்ட்லிங்கிற வார்த்தையால் எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நான் சண்டேலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 4 ரிமைண்டர் அப்படின்னா சண்டே, அடுத்து மண்டே, அடுத்து டியூஸ்டே, அடுத்து வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே இஸ் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது தான் இந்த சம்மில் ட்விஸ்ட்டு. ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, மற்றபடி இது ஈஸியான சம் தான். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒரு சம் பார்ப்போம். சாரி, இந்த கொஸ்டின் வந்து 2023 கேட்டது தான். சரி பாருங்கள், 2023 3வது கொஸ்டின் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சம் வந்து 2023 கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர்? ஓகே, வாட் இஸ் த ரிமைண்டர்? 2/192 டிவைட் பை 6 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை நான் சேம் கொஸ்டின் லாஜிக்லேயே நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 2 இதை 2/8 ஆக்கலாம். கைஸ் ஜஸ்ட் யோசிங்க, இது 2/1 போட்டால் 2 வந்துடும், 2/2 போட்டால் எனக்கு வந்து 4 வந்துடும், 2/3 போட்டால் எனக்கு 8 வந்துடும், 2/4 போட்டால் எனக்கு 16, 2/5 வந்து 32, 2/6 வந்து 64. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ இதில் 6 கொடுத்துருக்காங்களா, 6க்கு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதில் 6க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. ஓகே, 4 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4, 8 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, 16 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4, 32 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, அகெயின் 64 6ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தெரியுதா? 2/4 மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 பவர் ஆட் இருந்துச்சுன்னா 2 வரும், 2 பவர் ஈவன் இருந்துச்சுன்னா 4 வரும். இது 2 பவர் ஈவன், ஆன்சர் 4. புரியுதுங்களா அந்த கான்செப்ட்டு? சார் என்ன ஒவ்வொரு சமக்கு வேறு மாதிரி வருமா? அப்படி கிடையாது. ஸோ இந்த 2க்கும் 6க்கும் ஒரு ஸ்பெஷல் இது. ஓகேவா? என்ன அப்படின்னா 2 பவர் நான் 1 2 3 4 வரிசையாக நான் போட்டேன்னா இல்லை 1 2 3 4 போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் பாருங்கள் 2 4 2 4 2 4 மாறி மாறி வருதா? இந்த மாதிரி லூப்பில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 நம்பருக்கு எழுதினாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இதை வந்து சார் நான் சால்வ் பண்ண முடியுமானா நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ண மாதிரியும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 2/3 போடுறேன். 2/3 பவர் என்ன போடலாம்? 60 6 3 18 4 64 போடலாமா? எஸ், 12 12 வந்துடும். எஸ். ஸோ இதை போடலாம். இப்போ 2/3 நீங்கள் போட்டிருக்கீங்க, அப்போ ரிமைண்டர் மறுபடியும் 2 தான் வரும். 2/64
6 இருக்கும். இங்கே பாருங்கள் மறுபடியும் 2 தான் வந்து நிற்குது கரெக்டாக. ஸோ மறுபடியும் நீங்கள் போடுங்க, மறுபடியும் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு லூப்பில் போயிட்டு போய் ஃபைனலி யூ வில் காட் ஆன்சர் 4. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம நிறையா ஸ்டெப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2022 கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின்ப்பா. ஓகேவா, ஃபைன், கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி தெரியும். ஓகேவா. ஸோ 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99 டிவைடட் பை 1261 வாட் இஸ் தி ரிமைண்டர். ஓகேவா. ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம இதால் டிவைட் பண்ணிலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த சம்முக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா 1261னா என்ன, சரியா. 1261ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 × 97. ஸோ 13 × 97. ஸோ எனக்கு இது கரெக்டான ப்ராப்பர் எப்படி பிரிக்கும் அப்படிங்கிறதுலாம் அப்படிலாம் இல்லைப்பா. ஃபஸ்ட் நம்ம வந்து டிவிசிபிலிட்டி சொல்லும்போது 7க்கும் 13க்கும் டிவிசிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்கணும். எஸ், 1 2 6 1 கரெக்டாக 3 3 பிரிக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸு 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 260 வந்துடும். 260 டிவிசிபிள் பை 13. ஸோ 13 ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் 13 அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஃபேக்டரும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் மேலே பார்க்குறேன், இங்கே 97 இருக்குது. ஸோ 97 கண்டிப்பாக கட் பண்ணிடலாம். பட் இங்கே 13 இல்லை. பட் 91ல் 7 × 13 இருக்கா, அப்போ அதில் ஒரு 13 கட் ஆகிராமா. ஸோ ரெண்டுமே எனக்கு டிவைட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைண்டர் வில் பி 0. ரிமைண்டர் வில் பி 0. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான சம், தெரியல அப்படின்னா இது கஷ்டமான சம், சரியா. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சம். இதுவும் 2021 கேட்ட சம் தான், சரியா. ஸோ 3 பவர் 2019 டிவைட் பை 10 வாட் இஸ் தி ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி இந்த சம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம செஷன் 2ல் யூனிட் டிஜிட் நடத்திருப்போம்ல, எடுத்து பாருங்கள். இதை யூனிட் டிஜிட் வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஏன் அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க. இப்போ தான் 100க்கு லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தோம்ல, 10க்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும், இதோட யூனிட் டிஜிட் தெரிஞ்சால் போதும். ஸோ 3யோட சைக்கிள் என்ன, 3 9 7 1. இதுதான் 3யோட சைக்கிள். ஸோ பவரில் உள்ள நம்பரை நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4ஆல் டிவைட் பண்ணியிருப்போமா. பவர் நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ரிமைண்டர் நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கோம். ரிமைண்டர் 3 கிடச்சா மூணாவது இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 7. இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை யூனிட் டிஜிட்டில் சால்வ் பண்ணியிருப்போம். பட் நம்ம இதே கொஸ்டின் நம்ம எதில் சால்வ் பண்ணலாம், ரிமைண்டர் தெரியலையும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ரிமைண்டர் தெரியல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், 3 பவர் 2019 3 பவர் 2019 டிவைட் பை 10. சரி, ஓகே. சரி, இப்போ இந்த 3யை எப்படி 10 பக்கத்தில் கொண்டு வரலாம், 3 ஸ்கொயர் போடுவோமா. 3 ஸ்கொயர் பவர் 1009 × 3 கரெக்டாக பை 10 போட்டுக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர்னால் 9 வந்துடும். நான் 1009 போட்டிருக்கேன். அப்போ 2018 வந்துடும். இன்னொரு 3 பவர் 1 இருக்குது, 2019 ஆயிடுச்சு. ஓகேவா. ஈக்குவல் டு இப்போ 9/10 பவரில் 1009 × 3 இவ்வளோ இருக்குது. ஈக்குவல் டு ஸோ 9 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு 1 கொடுக்கலாமா, 1 கொடுத்தா டிவைட் ஆயிருமா. ஸோ -1 பவர் 1009 × 3 இங்கே டிவைட் பை 10 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, எஸ் மைனஸ் த பவர் ஆட் கிவ்ஸ் -1 × 3 டிவைட் பை 10 இருக்குது. ஸோ வி கெட் -3/10. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரிமைண்டர் என்றைக்குமே மைனஸில் வரக்கூடாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 10 - 3 = 7. ஸோ இந்த சம்மை நீங்கள் ரிமைண்டர் தேரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க. பட் அந்த டைமில் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூனிட் டிஜிட்டில் சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து 2020 கேட்ட கொஸ்டின்ப்பா. ஓகேவா. PYQ தான் 2020 UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 2023 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா, 51 27 35 62 75 டிவைடட் பை 100. ஓகே, இந்த சம்மில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2020 கேட்டிருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக 100 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் இதில் எத்தனை 5s இருக்குன்னு பார்க்கட்டுமா. இங்கே பாருங்கள் 75 35 35ல் ஒரு 5 இருக்குது, 75ல் 25 × 3. ஸோ 5 × 5 இல்லை ஒரு 2 5 இருக்குது. அப்போ ஒரு 3 5 இருக்குது. ஸோ 5/3 வரை இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 2s எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இது ஆட் நம்பரு, இது ஆட் நம்பரு, 62 மட்டும் தான் 2 இருக்குது. சரியா. 62 இஸ் நத்திங் பட் 31 × 2. அப்போ ஒரே ஒரு 2 தான் இருக்குது. கரெக்டாக ஒரே ஒரு 2 தான் இருக்குது. அப்போ ஒரு 2வும் ஒரு 5வும் சேர்ந்து எனக்கு ஒரு 0 கொடுக்கும், ஒரு 0 கொடுக்கும். அப்போ எனக்கு யூனிட் பிளேஸில் 0 வரும், பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. யூனிட் பிளேஸில் 0 வரும், பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு 50. நான் இப்படியே போட்டுருவேன். ஏன் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது
லாஸ்ட் 2 டிஜிட் எனக்கு தெரியணும். யூனிட் பிளேஸ் 0 பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 2 டிஜிட் பார்க்கும்போது ஒரு நம்பர் ஒரு 0 இருக்கணும். ஒரு நம்பர் ஒரு 0 ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்குது. ஆன்சர் ஓகே. இப்போ நீங்கள் ஒரு டவுட்டு கேட்பீங்க என்னென்னா, சார் இப்போ ஆன்சர் 50 இருந்துச்சு, ஓகே, சப்போஸ் இதில் 10 இருக்குது, இதில் 60 இருக்குது, இப்போ ஆன்சர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஓகே அதே நம்ம கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 51 × 27 × 35 × 62 × 75 இதான் நம்பர், கரெக்டாக? ஃபைன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னங்க இந்த 2 நம்பர் நான் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ 31 × 2 அடுத்து 35 எப்படி எழுதலாம், 7 × 5 கரெக்டாக? மீதி நம்பர் 51 27 75 ஓகே. ஸோ நம்பர்லாம் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2வும் இந்த 5வும் சேர்ந்தா 10 வந்துடுச்சா? இந்த 2வும் இந்த 5வும் சேர்ந்தா என்ன வந்துச்சு, 10 வந்துச்சு. அப்போ ஒரு 0 இங்கே வந்தாச்சு. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, அப்போ 31 × 7 × 51 × 27 × 75 யூனிட் டிஜிட் என்ன, 7, அகெயின் 7 × 1 7, 7 7s are 49, 9 5s are 45. அப்போ யூனிட் பிளேஸ் 5. அப்போ 0க்கு அடுத்த பிளேஸ் என்ன தான் வரும், 5 தான் வரும். ஸோ ஆன்சர் 50. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த சம் வந்து 2017 கேட்டது. ஸோ ஒரு 2 டிஜிட் வச்சு வர்ற மாதிரி ஒரு சம், சரியா? ஸோ கவனிங்க, ஏ 2 டிஜிட் நம்பர் இஸ் ரிவர்ஸ்டு. ஒரு 2 டிஜிட் நம்பரை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. த லார்ஜர் ஆஃப் 2 நம்பர் இஸ் டிவைடட் பை ஸ்மாலர் 1. ஓகே, த லார்ஜர் நம்பரை ஸ்மாலர் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் ரிமைண்டர்? வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா, ஓகே ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கணும், அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணி டிவைட் பண்ணணும், எனக்கு ரிமைண்டர் பெருசாக இருக்கணும். நான் சிம்பிளாக நான் யோசிக்கிறேனே, இப்போ வந்து 91 டிவைட் பை 19 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு அரௌண்ட் 15 கரெக்டாக? அரௌண்ட் உங்களுக்கு 15 வருது. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு லாஜிக் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் பாசிபிள் ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லார்ஜஸ்ட் பாசிபிள் ரிமைண்டர் வேணும், ஓகேவா? சரி, ஸோ டிவைட் பண்ணுற நம்பரை விட ரிமைண்டர் சின்னதாக தான் வரும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரிமைண்டர் பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா டிவைட் பண்ணுற நம்பர் என்னவாக இருக்கணும், பெரிய நம்பராக இருக்கணும், ஓகேவா? ஃபைன். இப்போ வேறு ஏதாவது சின்னதாக யோசிச்சு பார்ப்போமா? இப்போ 99 டிவைடட் பை ஒரு நம்பர் யோசிங்க. இப்போ 99 போட முடியாது. ஆக்சுவலாக 99 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணால் மறுபடியும் 99 தான் வரும், ரிமைண்டர் வந்து 1 தான் வரும். ஸோ ரிவர்ஸ் வேறு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே. சரி, வேறு பார்ப்போம். 95 டிவைடட் பை 59 என்ன ரிமைண்டர் வரும் யோசிச்சு பாருங்கள். 95 டிவைடட் பை 59. இந்த கேஸில் எனக்கு 36 ரிமைண்டர் வருது, 36 சாய்ஸில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் வராது, இது வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன ஒரு இது செக் பண்ணி பார்க்குறேன், என்ன அப்படின்னா 94 டிவைடட் பை 49. ஸோ இந்த நம்பர் சின்னதாகிடுச்சுல, 94 டிவைடட் பை 49. இதை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருது, 45 வருது. ஸோ எனக்கு பெரிய ரிமைண்டர் என்னது, 45 தான். ஸோ அந்த நம்பர் 94, அது ரிவர்ஸ் பண்ணால் 49, டிவைட் பண்ணால் 45 ரிமைண்டர் வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதை நீங்கள் லாஜிக் அப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வீடியோ இன்னும் லென்த்தாக போகிறதுனால நம்ம 2 வீடியோ போட்டுடலாம் ரிமைண்டரை. ஸோ இதை பார்ட் 1 வச்சுக்கலாம், சரியா? இது வந்து செஷன் 6ல் வந்து பார்ட் 1 நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தது ரிமைண்டர்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம், ரிமைண்டர்ஸ் தேரி ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். பட் இதில் என்ன நம்மளுக்கு என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம ரிமைண்டர்ஸ் தேரி சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபெர்மென்ட்ஸ் தேரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து வில்சன் தேரின்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 தேரியை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதுபோக அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் யூபி சம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இதில் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம், சரியா? பார்ட் 2 வீடியோ நான் தனியாக போடுறேன், எனக்கு ஆல்ரெடி 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்ல, ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஓகே ஹோம்ஒர்க் வந்து எழுதிக்கோங்க. த ரிமைண்டர் வென் 4/0 + 4/1 + 4/2 + 4/3 ... 4/40 is divided by 17.
ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 4 power 0, 4 power 1, 4 power 2, 4 power 3, 4 power 40 divided by 17. இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ செகண்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் சரியா. ஸோ அதுவரை நம்ம வீடியோ பாருங்கள். ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதில் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்ம டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி நீங்கள் டெலகிராமில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட்ங்கிறத நீங்கள் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் சரியா. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.